Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர். ஸோ மீடியம் லெவல் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். You are given n into n integer matrix board where cells are labeled from 1 to n square in a Bostow-Fedden style, starting from the bottom left of the board. அதாவது பாட்டம் லெஃப்ட்லேருந்து n ஸ்கொயர் வரைக்கும் ஒரு போர்டு இருக்கு. நம்ம ரெகுலர் இந்த நம்ம ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடுவோம் தெரியுமா, அதே போர்டு தான். ஸோ அதில் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். யூ ஸ்டார்ட் ஆன் ஸ்கொயர் ஒன் ஆஃப் த போர்டு. இன் each move starting from the square current, do the following. Choose the destination next with the label range current plus 1 till minimum of current plus 6 comma n square. So இது வந்து range, next destination kind of range. This choice simulates the result of standard 6 die roll. There is always at most 6 destination regardless of the size of the board. Fine. Next condition பாருங்க. If next as the snake or ladder, you must move the destination of the snake to that snake or ladder. Otherwise you move next. ஸோ எப்பயுமே நம்ம வந்து இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேமில் என்ன பண்ணுவோம்னா, ஸ்னேக் அண்ட் லேடரில் வந்து லேடர்ஸ் இருக்கும் அண்ட் தென் ஸ்னேக்ஸ் இருக்கும். சப்போஸ் நம்ம டை ரோல் பண்ண அப்புறம் ஒருவேளை ஸ்னேக்கு கிட்ட போயிடுச்சுன்னா இந்த ஸ்னேக்கோட டெய்ல் வரைக்கும் நம்ம கீழே வந்துடுவோம் கரெக்டாக. சப்போஸ் நம்ம மூவ் வந்து லேடர் கிட்ட போச்சுன்னா லேடர் வந்து எவ்வளோ தூரம் மேலே போகுதோ அவ்வளோ தூரம் நம்ம மேலே வைப்போம் நம்ம காயினை. ஸோ அதை தான் சொல்கிறாங்க இங்கே. ஃபைன். ஸோ சேம் ஸ்னேக் அண்ட் லேடர் ஸ்டெப்ஸ் தான் இது, சேம் லாஜிக் தான். The game ends when you reach n square. Fine. So board வந்து like n square. இப்போ n square என்னது ஸ்கொயர் பேசிக்கலி, ரைட்? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னது a ஸ்கொயர், அதே தான் n ஸ்கொயர் இங்கே. சப்போஸ் n வந்து 6னா 6 ஸ்கொயர் 36. ஸோ 36 தான் நம்மளோட லாஸ்ட் நம்பர். ஸோ 36 ரீச் ஆகிட்டோம்னா நம்ம கேமை எண்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். A board square on row R and column C as snake or ladder if board RC is not equal to -1. Suppose the board of RC is not equal to -1, it has either snake or ladder. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டெஸ்டினேஷன் என்னவாக இருக்குன்னா, டெஸ்டினேஷன் இஸ் ஈக்குவல் டு போர்ட் ஆஃப் ஆர்சி. ஸோ அதுதான் நம்மளுக்கான டெஸ்டினேஷன். போர்ட் ஆஃப் ஆர்சிங்கிறது நம்மளுக்கு டெஸ்டினேஷன். சப்போஸ் ஸ்னேக்கோ இல்லை லேடரோ வந்துச்சுன்னா நம்ம அந்த நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் ஆர்சிக்கு நம்ம போயிடணும். த ஸ்கொயர்ஸ் 1 and n square do not have a snake or ladder. Obviously வந்து நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன்லையும் எண்டிங் பொசிஷன்லையும் ஸ்னேக்கோ லேடரோ இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்ம கேமே விளையாட முடியாது. ஃபைன். Note that you only take a snake or ladder at most once per move. If the destination or to a snake or ladder is start of another snake or ladder, you do not follow the subsequent ladders. So இந்த கண்டிஷன் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இட்ஸ் லைக் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு லேடர் ஏறிட்டீங்க, மறுபடியும் அங்கே ஒரு லேடர் இருந்துச்சுன்னா அந்த லேடர் நீங்கள் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது கண்டினியூஸ் 2 லேடர் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லேடர் தான் ஏறணும். அதேமாதிரி கண்டினியூஸ் 2 ஸ்னேக் இருந்துச்சுன்னா ஒரே ஸ்னேக்கு தான் நம்ம போகணும், ஒரே ஸ்னேக்கு தான் போகணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கண்டிஷன். ஸோ இந்த போர்டு பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 இருக்குது, அண்ட் தென் 7 8 9 10 11 12. ஸோ இப்படி இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 6 into 6 36 தான் நம்மளுக்கான டெஸ்டினேஷன். ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது. 2க்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 2லேருந்து 15க்கு போயிடலாம். அதே நீங்கள் சப்போஸ் 17க்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்னேக் இருக்குது, இங்கே ஒரு பாம்பு இருக்குது. ஸோ 17க்கு வந்தீங்கன்னா 17லேருந்து இங்கே 13க்கு போயிடுவீங்க. ஃபைன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 நீங்கள் இப்படி ட்ராவல்ஸ் பண்ணலாம், அதாவது லெஃப்ட் டு ரைட். பட் ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7லேருந்து யூர் ட்ராவல்ஸிங் ரைட் டு லெஃப்ட். ஸோ டைரெக்ஷன் மாறி இருக்குது. ஸோ இது ஒரு எட்ஜ் கேஸ். ஸோ இந்த டைரெக்ஷன் மாறுறதை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த டைரெக்ஷன் ஹேண்டில் பண்ணாலே நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி. பிகாஸ் இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ரிட்டர்ன் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் ரெக்வயர்ட் டு ரீச் த n ஸ்கொயர். ஸோ லீஸ்ட் நம்பர் ஆஃப் மூவ்ஸ். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடும் போது நீங்கள் இந்த எண்ட் பொசிஷன் ரீச் ஆகணும், இந்த 36ங்கிற பொசிஷன் நீங்கள் ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் என்ன பண்ணால், எவ்வளோ மூவ்ஸ் வச்சா நீங்கள் வந்து இந்த 36 ரீச் ஆக முடியும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பேசிக்கலி இட்ஸ் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன். ஃபைன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம சிம்பிள் பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் நம்ம யூஸ் பண்ணலாம். பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இந்த கோட் நம்ம என்டையராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம இந்த டைரெக்ஷன் அண்ட் தென் இந்த இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த
இந்த போர்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது திஸ் இஸ் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 1னா வந்து இந்த பொசிஷனில் இருக்குது, 2னா இந்த பொசிஷனில் இருக்குது. பட் தென் இந்த நம்ம கோடுக்கு வந்து அது எப்படி அந்த கரெக்டான பொசிஷன் தெரியும். ஸோ அது தெரியணுன்னா நம்ம வந்து கரெக்டான அந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 0 1 2 3 4 5 திஸ் இஸ் 5th row அண்ட் தென் 0th column. இந்த 1 வந்து 5th row 0th column இருக்குது. 2 வந்து பார்த்தீங்கன்னா 5th 0 1 2 3 4 5. ஸோ 5th row அண்ட் தென் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்குது. ஃபைன், பேசிக்கலி ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கலாம் நம்ம வந்து ஒரு லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம். அந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மைனஸ் 1 பை ரோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நம்பர் நம்ம கரண்ட்டில் நம்ம நிற்கிற நம்பர் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ 1ன்னா என்ன வரும், 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 1 டிவைட் பை த சைஸ் ஆஃப் த போர்ட் 6. 1 டிவைட் பை 6னா என்ன வரும், 0 நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைன், 0. அண்ட் தென் நம்ம ஃபார்முலா என்னன்னு பாருங்க, 0 and then row minus 1 minus x. Fine. So basically x is nothing but next step minus 1 by row. So next step வந்து 1 minus so 1 minus 1 is 0. So x வந்து 0 ஆயிடுச்சு. Fine. X is nothing but 0. Fine. And then y என்ன, இப்போ y is equal to சேம் இதே ஃபார்முலா தான். ஸோ y is equal to next step minus 1. இது வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஃபைன், மாடுலஸ் ரோ. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் கெட் த கரண்ட் இது இண்டெக்ஸஸ். ஃபைன். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க, எக்ஸ் அண்ட் ஒய். அண்ட் தென் இன்னொரு கண்டிஷன் நம்மளுக்கு இருக்குது. இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இப்போது 1 2 3 4 5 6 வந்துட்டோம். சப்போஸ் 7 வரும்போது நம்மளுக்கு வந்து டைரெக்ஷன் மாறுது. இங்கே 1 2 3 4 5 6 நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணோம். ஸோ பேசிக்கலி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணோம். 1 2 3 4 5 6 நாங்கள் இங்கே வந்து 1 2 3 4 தான் வரும், 4 தான் வரும். அதே நீங்கள் 5th எலிமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைரெக்ஷனை ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டைரெக்ஷனே மாறுது. ஸோ டைரெக்ஷன் மாறுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து 0, அதாவது 0 பேஸ் இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5 6. ஸோ ஃபார் ஈச் ஆட் இண்டெக்ஸ் யூ ஆர் சேஞ்சிங் த டைரெக்ஷன். ஸோ அதனால் நம்ம செக் பண்ணுறோம் வெதர் இந்த கரண்ட் ரோ வந்து வெதர் இட் இஸ் ஆட் ஆர் நாட்னு நம்ம செக் பண்ணுறோம். சப்போஸ் ஆடாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒய்யும் அண்ட் தென் எக்ஸையும் நம்ம மாற்றுறோம். ஃபைன், மாற்றிட்டு இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ பேசிக்கலி நம்ம இந்த எக்ஸ்ஒய் இந்த இண்டெக்ஸஸ் கேல்குலேட் பண்ண இந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், வெக்டர் ஆஃப் கேல்குலேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைன். ஸோ இது ஒரு நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ பேசிக்கலி இந்த இண்டெக்ஸஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மெயின் லாஜிக் வரலாம். மெயின் லாஜிக் வந்து நம்ம பிஎஃப்எஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி என்ன பண்ண போகிறோம்னா, பிஎஃப்எஸில் நம்ம இனிஷியலாக 1 புஷ் பண்ணிவிடுவோம். ஸோ 1 புஷ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுவோம் வெதர் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் 36 நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா, இந்த 1லேருந்து நம்ம இந்த எல்லாமே செக் பண்ணுவோம். 1 புஷ் பண்ணிவிட்டு நம்ம எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணுவோம். ஸோ 1 + 1 1 + 2 1 + 3 1 + 4 1 + 5 1 + 6. பிகாஸ் நம்ம டைஸில் பார்த்தீங்கன்னா 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ 1ஓட நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி செக் பண்ணுவோம். சப்போஸ் ஏதோ ஒரு அட் சம் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து 36 வரும். 36 வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஃபைன். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஜிக் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு கியூ நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆறுங்கிறது வந்து இட் இஸ் இனிஷியலைஸ் டு த போர்டு த சைஸ் ஆஃப் த போர்ட். ஸோ இனிஷியலாக கியூவில் வந்து இந்த 1 புஷ் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸு வந்து ஒரு வேரியபிள் ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது இனிஷியலாக. ஸோ ஒய் கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி, n இஸ் ஈக்குவல் டு கியூ டாட் சைஸ். ஃபைன். அண்ட் தென் நம்ம வந்து இந்த கியூவில் இருக்கிற ஆக்சுவலி இந்த கியூவில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து பார்ப்போம். ஃபைன். இனிஷியலாக நம்ம கியூவில் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, அது வந்து 1 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு கியூ டாட் ஃப்ரண்ட் வந்து இங்கே என்னவா இருக்கும், இனிஷியலாக வந்து 1ன்னு வரும். பிகாஸ் 1 தான் நம்ம புஷ் பண்ணியிருக்கோம் இனிஷியலாக. ஃபைன். அண்ட் தென் நம்ம அந்த எலிமெண்ட்டை பாப் பண்ணிடுவோம். பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த எலிமெண்ட்
நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் பாப் பண்ணிடுவோம். அண்ட் தென் நம்ம செக் பண்ணுறோம் வெதர் திஸ் கரண்ட் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஆர்னா ஒன்றும் இல்லை, திஸ் நத்திங் பட் இப்போ போர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. 6 × 6 36. சப்போஸ் 36 வந்துருச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம் ஸ்டெப்பாக. ஸோ அதனால இந்த ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டைஸை ரோல் பண்ணி பார்க்குறோம். அதாவது 1 to 6, அதனால i = 1 அண்ட் i ≤ 6. ஸோ அதுதான் கண்டிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கரண்ட் +1 அண்ட் தென் மினிமம் ஆஃப் கரண்ட் +6, n². ஸோ இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. திஸ் நத்திங் பட் 1 to 6 அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே ஃபார் லூப் போட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் 1 to 6. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கால்குலேட் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பியாண்ட் த போர்ட் லென்த், அதாவது 36க்கு மேலே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம பிரேக் பண்ணிடலாம். அண்ட் தென் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல, இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் இங்கே நம்ம 1ல் இருக்கோம் அண்ட் தென் நம்ம வந்து 3க்கு வந்துட்டோம்னா இந்த 3 வந்து நம்மளுக்கு வந்து இந்த 3ல் வந்து லேடர் இருக்கா ஸ்னேக் இருக்கா நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா எதுவுமே இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வெதர் திஸ் ஆர் ஸ்னேக், லேடர் ஆர் இட் ஹாஸ் நத்திங் கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா we have to find the index, ஃபைன் xy நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ xy கண்டுபிடிக்கிறதா நான் ஃபஸ்ட்டே அந்த கால்குலேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை காமிச்சேன். ஸோ xy கண்டுபிடிக்க நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டுபிடிச்ச அப்புறம் நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா வெதர் இட் ஹாஸ் ஸ்னேக்னு செக் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் ஸ்னேக் இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்னேக் ஆர் லேடர் கண்டிஷனுக்கு ஸ்னேக் ஆர் லேடர், ஃபைன் ஸ்னேக் ஆர் லேடர். ஸோ ஸ்னேக் ஆர் லேடர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கேயே கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இஃப் இட் ஹாஸ் ஸ்னேக் ஆர் லேடர் த டெஸ்டினேஷன் ஆஃப் தட் ஸ்னேக் ஆர் லேடர் இஸ் போர்ட் ஆஃப் ஆர்சி. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம், போர்ட் ஆஃப் ரோ காலம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ணியாச்சு. ஸோ இஃப் இது என்ன கண்டிஷன்னா சப்போஸ் இந்த கரண்ட் போர்ட் ஆஃப் ரோ காலம் வந்து இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 37 ஏன்னா வந்து இப்போ ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் நத்திங் பட் 6 × 6 + 1 வந்து 37 ஆகிடும், ஃபைன். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 37. அப்படி இல்லைன்னா வந்து க்யூவில் வந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை புஷ் பண்ணிவிட்டு அந்த போர்ட் ஆஃப் ரோ காலம் வந்து நம்ம 37 மாற்றிடுறோம். ஸோ பேசிக்கலி இந்த ஸ்டெப் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா இப்போ வந்து நம்ம பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் வந்து நம்ம எல்லா டைரெக்ஷனும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இங்கே 1ல் இருக்கோம், சப்போஸ் நம்ம 2ல் இருக்கோம்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம 1 பார்த்தாச்சு, நம்ம 1 வந்து மறுபடியும் விசிட் பண்ண தேவையில்லை. இந்த 37 திஸ் நத்திங் பட் திஸ் ஆக்ஸ் ஆஸ் அ விசிட்டட் அரே, ஃபைன். ஸோ 2லேருந்து நம்ம மறுபடியும் 1 வர தேவையில்லை. சப்போஸ் 2க்கு வந்து நம்ம 2வை வந்து விசிட்டடாக மாற்றிடுவோம், அதாவது 2 வந்து 37 மாறிடும். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும், 3லேருந்து நம்ம மறுபடியும் இதுக்கு வர தேவையில்லை. ஸோ அதனால் 37 நம்ம செக் பண்ணுறோம். 37 இல்லைன்னா நம்ம வந்து அந்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இஃப் இட் இஸ் 37 we are நம்ம அந்த ஸ்டெப்புக்கு போகிறது இல்லை. சப்போஸ் 37 இல்லைன்னா we are pushing that into the queue. ஸோ இதே மாதிரி பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் சப்போஸ் 3லேருந்து மறுபடியும் 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸோ அப்படி பார்ப்போம், ஃபைன். சேம் அதே வந்து ஆகிட்டு இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டெப்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதாவது இந்த ஃபார் லூப் முடிஞ்சப்புறம், ஃபைன், இந்த ஃபார் லூப் முடிஞ்சப்புறம் we are incrementing the steps. ஸோ ரொம்ப ஈஸியான அல்கோரிதம் தான். பட் உங்களுக்கு பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் தெரியணும். நம்ம சேனலில் பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் பற்றி ஒரு வீடியோ வரும், கூடிய சீக்கிரம் வீடியோ வரும். கிராஃப்ஸில் பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பற்றின வீடியோஸ் வரும், அதை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த சொல்யூஷன் சப்மிட் பண்ணலாம். பாருங்கள், சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் ஆக்சுவலி ஹார்ட் கொஷின் சொல்லுவேன். பிகாஸ் சிம்பிள் பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச்னா ஓகே, பட் தென் இந்த ஒரு மெயின் லாஜிக் பாருங்கள், இந்த ஒரு இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அந்த கரண்ட் இண்டெக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். அண்ட் தென் இது பார்த்துக்கோங்க, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் நீங்கள் பாருங்கள். ஸோ திஸ் நத்திங் பட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் -1, அதாவது இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 - 1 வந்து 1 ஆகிடும். 1 ரோ என்னது, ரோ வந்து 6 இருக்கும். பிகாஸ் we have ரோ வந்து 6, ஃபைன். ஸோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஆன்சர் வந்து என்ன வரும்னா இட்ஸ் நத்திங் பட் 1/6 வந்து 0. ஸோ எக்ஸ் வந்து 0வாக வந்துடும். அண்ட் தென் ஒய் வந்து அதே மாதிரி ஒய் வந்து 1ன்னு வரும் இங்கே. பிகாஸ்
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் கோடிங் வீடியோஸ் தமிழில் இருக்குது, அரௌண்ட் சம் 50 வீடியோஸ் இருக்குது. அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸில் ஒரு 12 வீடியோஸ் இருக்குது. வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் மிஷின் லேர்னிங் வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.